ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தாண்ட குக்கிங். இன்றைக்கி நம்ம மார்த்தாண்ட குக்கிங்கில் சூப்பர் டேஸ்டியான ஃபிஷ் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொட்டுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கரியாம பார்த்துக்கோங்க. ப்ரௌன் கலர் ஆனதும் வெளுத்துள்ளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 வெளுத்துள்ளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே சின்னதாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெளுத்துள்ளியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இஞ்சி வெளுத்துள்ளியோட பச்சை மணம் மாறினதும் ஒரு 20 சின்ன உள்ளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன உள்ளி சேர்க்குறதா இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா பெரிய உள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய உள்ளியை சின்ன சின்னதாக ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு தண்டு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். உள்ளி வதங்கினதும் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வேக வேண்டாம். இப்போ நம்ம ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளி தக்காளிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உள்ளி தக்காளி எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை மணம் மாறுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீனுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி அதிகமாக இருக்கும். அதனால ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் எடுத்துக்கோங்க. புளி எடுத்து 10 மினிட்டு தண்ணியில் ஊற போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மீனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே புளி தண்ணி சேர்த்ததுனால இவ்வளோ தண்ணி போதுமானது. உங்களுக்கு அளவு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம், அது உங்கள் விருப்பம்.
ஆனால் இதே மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்ததுனா தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த டைமில் தண்ணிக்கும் மீனுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்க கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அயலை மீன் தான் எடுத்திருக்கேன். எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாதீங்க. உப்பு கம்மியாக இருந்ததுனால இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். நீங்களும் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மீன் பொடியாமல் பார்த்துக்கோங்க. அந்த கேப்பில் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 10 மினிட் ஆகும், வேகட்டும். 10 மினிட் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது அளவு குறைவாக இருந்ததுன்னா இப்போ போட்டுக்கலாம். அப்புறமா 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நல்ல திக்கான தேங்காய் பால். கடைசியாக இந்த மீன் கறியை ரொம்ப டேஸ்டி ஆக்குறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், 1 தண்டு. அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேனை தூக்கி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.